சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் வந்து ஈவி வந்து பெருசாக வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியல. நம்ம மார்க்கெட்டை விட்டுருங்க, அமெரிக்காவிலே ஈவி வந்து ஃபெயிலியர். பட் ஈவிங்கிறது வந்து அது வந்து சேஃப்டி கிடையாது, ரொம்ப ஹை ஸ்பீடில் போனால் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஃபயர் ஆயிடுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி போய் இன்னைக்கு டொயோட்டோ கம்பெனியோடைய சிஇஓ அக்கியோ அப்படிங்கிற அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, 3 மடங்கு அந்த கார் வந்து டேஞ்சரான காரு, ஈவி வெஹிக்கிள்ன்றது 3 மடங்கு டேஞ்சரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. 2-3 விஷயம் சொல்கிறாங்க. ஈவியில் வந்து சேஃப்டி கிடையாது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் ரீவேல்யூ. இல்லை கண்டிப்பாக இந்த பிஒய்டி அந்த வண்டி சைனா கம்பெனி அவன் முழுக்க வந்து ஈவி வெஹிக்கிளில் ஸ்பெஷலிஸ்ட் போட்டு இந்தியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி கொண்டு வந்து இறக்கி அடிக்கிறான். அந்த வெஹிக்கிள் வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது. ரெண்டாவது ஈவியில் அவனுக்கு வந்து நம்பர் 1 இருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா காரையும் விட அந்த ஈவியில் நம்பர் 1 அவன் தான் பிஒய்டி தான் இருக்கிறான். இப்போ வாங்குற எல்லா வெஹிக்கிளுமே வந்து இப்போ பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 வண்டி வச்சுருக்காங்கன்னா ஒரு வண்டி ஈவி வச்சுக்கிறோம்பா, ஆசைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கூட வச்சிருக்கேன் எல்லாருமே வச்சிருக்காங்க. இல்லை விஷயம் தெரிஞ்சவங்க ஈவி ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய கார் ஈவி வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ரீவேல்யூ கிடையாது. இன்ஜின் ஜாமியாக இருந்துச்சு 5000 சரி பண்ணலாம். பட் இப்படி இவ்வளோ பெருசு போது எப்படி சார் வாங்க? இல்லை அதில் மெயினான பார்ட்ஸே வந்து பேட்டரி தான். எஸ், அது போச்சுன்னா அந்த வண்டி ஆல்மோஸ்ட் அது வந்து யூஸ் பண்ணிட்டு தான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்துட்டு அதிகமாக ஈவி வெஹிக்கிள் வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸாக போயிட்டுருக்கு. எல்லாருமே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புரட்சி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்க்குறோம். இது வந்து பெட்ரோல் டீசல் கார்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா ஈவி கார்ஸ் வரும்போது எல்லோரும் மக்கள் அதை நோக்கி போகிறாங்க. ரேட் அதிகமாக இருந்தாலும் சில விஷயங்களுக்காக அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய டொயோட்டோட சிஇஓ வந்து டக்குன்னு நீங்கள் போகிற மாதிரி ஈவி கார் அவ்வளோ பாதுகாப்பானது இல்லைன்னு ஓப்பனாக சொன்னது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் 2 பேருக்குள்ள ஒரு மோதல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவங்களுமே வந்து ஈவி கார்ஸ்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த அதிகப்படியான புரட்சினால் கட்டுப்பாகி அவர் பேசினாரா அப்படின்னு இணையத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது காலத்தின் கட்டாயம், இனிமேல் இப்படி தான் அப்படின்றதுக்காக அவர் பேசுகிறாரான்னு கேட்குறாங்க. இந்த கார் அப்படிங்கிறது பலருடைய கனவு. எல்லாருக்கும் கனவு தான். இல்லை, பலருடைய கனவு. வாழ்க்கையில் முதல் காரில் வந்து ஒன்று நான் இந்த காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, நான் இந்த கலரில் இந்த கார் வாங்கணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்லாம் ஒரு அப்போ ஜென்னு வந்து ஒரு எல்லோ கலர் கார் வாங்கணும்னு அவர் அந்த நேரத்தில் ஆசைப்பட்டு அதே கார் வாங்கினார். ஆக்சுவலி ஜென் ரொம்ப பேர் நான் சொல்கிறது, நான் வந்து 2000 அந்த டைமில் சூர்யாவே அந்த ஜென் தான் வச்சிருந்தார். அப்போ ஆக்டர் சூர்யாவே ஜென் தான் வச்சிருந்தார். அப்போ வந்து நான் காலேஜில் படிக்கிறப்போ காங்கினா இந்த கலர் அந்த ப்ளூ கலர் ஜென் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதே கலர் வாங்கினார். இன்னொரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கார் நமக்கு தெரிஞ்சவர். அவர் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகர். அம்பாசிடர் கார் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அம்பாசிடர் கார் 4777 நினைக்கிறேன் எம்ஜிஆருடைய நம்பர். அந்த கலர் அந்த நம்பரை வாங்கி பழைய காரை வாங்கி ஆல்டர் பண்ணி அந்த கலர் எம்ஜிஆர் வச்சிருந்தா லைட்டாக ஒரு ராஷ் கலர் மாதிரி அந்த கலரை பெயிண்ட் அடித்து அந்த காரில் சுற்றிட்டு இருப்பார். அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் அந்த கார். அப்போ காருங்கிறது பலருக்கும் வந்து ஒரு கனவு. இந்த புர்னே சுல்தான் மாதிரியான நபர்கள் பார்த்தீங்களா, அவரை பற்றின செய்திகள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, உலகத்தில் தயார் பண்ணுற கார்லாம் முதல் கார் வந்து அவர் வாங்கிட்டு வரும். அவர் கார் நிப்பாட்டுற ஒரு இதே ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. ஒரு கார் நிப்பாட்டி வைக்கிறக்கூடிய ஒரு ஷெட்டேவும் ஒரு அரண்மனை அளவுக்கு வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சில பேருக்கு இருக்கும் நிறைய. அந்த மாதிரி காருங்கிறது அது ஒரு காரை வாங்குறது, அதை வந்து முன்னாடி வீல் மாற்றுறது, பின்னாடி மாற்றுறது, அதை மாற்றுறது, காரை டெக்கரேட் பண்ணுறது, அந்த சைலன்சரை மாற்றி வைக்கிறது, சல்லு புல்லுன்னு போகிறது. காருங்கிறது ஒரு பெரிய கனவு. ஏதாவது நம்ம ஒரு வாழ்க்கையில் முதல்ல சம்பாரித்து ஒரு கார் வாங்கிடணும், ஒரு வீடு வாங்கிடணுங்கிறது தான் பலருடைய கனவு. ஆனால் அந்த கார் இப்போ எந்த கார் வாங்குறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய குழப்பம். பெட்ரோல் டீசல் கார் வாங்குறதா, இல்லை வந்து கேஸ் கார் வாங்குறதா, இல்லை எலக்ட்ரானிக் ஈவி வாங்குறதாங்கிறது இப்போ ஒரு பெரிய விவாதமாகவே போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் வந்து ஈவி வந்து பெருசாக வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியல. நம்ம மார்க்கெட்டை விட்டுருங்க, அமெரிக்காவிலே ஈவி வந்து ஃபெயிலியர். அமெரிக்காவில் வந்து பெரும்பாலும் 80% வந்து பெட்ரோல் டீசல் கார் தான் வச்சுருக்காங்க. 20% தான் வந்து ஈவி வச்சுருக்காங்க. டெஸ்லா மாதிரியான பெரிய நிறுவனங்களே வந்து அங்கே வந்து ஈவி போட்டாலும் கூட அது பெருசாக அங்கே போக மாட்டேங்குது. டெஸ்லா அங்கேயே தயார் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஈவி தான். நம்ம ஊர் ஈவியை காட்டிலும் அங்கே வந்து நிறையா சார்ஜ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கங்கே நிப்பாட்டி பெட்ரோல் ஸ்டேஷன் மாதிரி நிறைய அங்கங்கே ரீசார்ஜ் ஸ்டேஷன் இருக்குது. ஹை குவாலிட்டி பேட்டரிஸ்லாம் போட்டிருக்காங்க. ஒருத்தர் 4 மணி 5 மணி நேரம் போனால் 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகிற அளவுக்குலாம் கார் வந்துருச்சு. சொகுசு கார், லக்ஸுரி கார்ஸ்லாம் வந்துருச்சு. பட் அங்கேயுமே அது ஃபெயிலியர். பெருசாக வந்து ஈவி வந்து அங்கே செல்ஃப் எடுக்கல.
இப்போ தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களுமே BMW அந்த மாதிரியான நிறுவனங்களுமே ஈவி போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட இதில். பட் ஈவிங்கிறது வந்து அது வந்து சேஃப்டி கிடையாது, ரொம்ப ஹை ஸ்பீடில் போனால் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஃபயர் ஆயிடுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அது போகிற வர்றவங்க சொல்லுவாங்க, சில பேர் கார் வச்சுருக்கக்கூடிய ஆர்வலர்கள் சொல்லுவாங்க, சில மெக்கானிக் சொல்லுவாங்க. அப்படி போய் இன்றைக்கி டொயாட்டோ கம்பெனியோடைய சிஇஓ அக்கியோ அப்படிங்கிற அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு 3 மடங்கு அந்த கார் வந்து டேஞ்சரான காரு, ஈவி வெஹிக்கிள்ன்றது 3 மடங்கு டேஞ்சரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. நீங்கள் போகிற போக்கில் மற்றவங்க சொல்கிறத நம்ம கடந்து போனாலும் கூட இன்றைக்கி அவர் சொல்கிற விஷயம் தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான பேசு பொருளாக பார்க்கப்படுது. ரெண்டாவது இந்த ஈவி கார்ஸ் நம்மளும் பார்க்குறோம், நிறையா வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்குன்னா ஒன்றும் அந்த காருக்குண்டான ஒன்றும் மெக்கானிசம் வந்து ஒன்றும் நமக்கு இல்லையோன்றாங்க. 2-3 விஷயம் சொல்கிறாங்க. ஈவியில் வந்து சேஃப்டி கிடையாது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் ரீவேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு கார் போட்டு லோன் வாங்குறீங்க, அந்த லோனை வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் அந்த காரை லோனை கட்டி இஎம்ஐ கட்டி முடித்த பிறகு அந்த காரை போய் விற்க போகிறப்ப அந்த கார் நமக்கு அதில் வந்து 50% வரணும்ல ரீசேல் வேல்யூ இருக்குல்ல, அது ரீசேல் வேல்யூ இல்லைங்கிறாங்க. இப்போ இந்த எடியோஸ் கார் இருக்குது பார்த்தீங்களா, எடியோஸ்னு வந்து நிறைய டூரிஸ்ட் வெஹிக்கிள் ஓட்டுவாங்க. அந்த எடியோஸ் வந்து அன்னைக்கு அந்த வண்டி வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எடியோஸ் மாடலே கிடையாது. டொயோட்டாவில் எடியோஸ் மாடல் கிடையாது. அந்த எடியோஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் அன்னைக்கு 8 லட்ச ரூபாய்க்கு வாங்கின கார் இன்னைக்கு 8 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்குது. ஏன்னா ட்ராவல்ஸில் டூரிஸ்ட் வண்டி ஓட்டுறது மைலேஜ் அதிகமாக. இது வந்து பேட்டரி இது காருக்கு இல்லை, ஈவிக்கு கிடையாது, எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு அந்த ரீவேல்யூ கிடையாதுங்கிறாங்க. அதையும் நம்ம யோசிக்கணும்ல. நம்ம ஒரு கார் ஆசைப்பட்டு வாங்கிவிட்டு அது ஒரு 5 வருஷம் ஓட்டிட்டு லோனையும் கட்டிட்டு அது விற்க போகிறப்ப அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது பொல்யூஷன் பார்க்கணும். இன்றைக்கி மக்கள் தொகை பெருக்கமாயிருச்சு. இப்போ இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடின்றாங்க, 10 கோடி கூட்டி வச்சுட்டாங்க, 140 கோடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காருங்கிறது ஒரு மஸ்ட் ஆயிடுச்சு. இந்த லக்ஸுரியாக இருந்தது இன்றைக்கி வந்து அவசியமான ஒரு விஷயமா கார் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லா சைஸ்லேயும் கார் கிடைக்குது. அப்படிங்கும் போது காரு பயன்பாடுங்கிறது அதிகமாகிடுச்சு. அப்போ கார் பயன்பாடு வர்றப்ப, பெட்ரோல் டீசல் பயன்பாடு வர்றப்ப பொல்யூஷன் நமக்கு மாசு பிரச்சனையும் வரும், பிரச்சனையும் வரும். அப்படிங்கும் போது இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னென்னா நமக்கு ஈவி தான். பட் ஈவி பாதுகாப்பாக இருக்காங்கிற அதை காட்டிலும் ஒரு விஷயமா வந்து இல்லை. இப்போ அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இப்போ கொண்டு வராங்களா சார்? ஏன்னா இப்போ மஹிந்திராவோட எஸ்யூவியில் ஒரு ஈவி வந்திருக்கு. நிறைய இடங்களில் பார்க்குறோம் காரே ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு வருது. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா BMWலேருந்து எல்லா கார்லையுமே ஈவி வந்து ஒரு வருஷம் விட்டுகிட்டே இருக்காங்க. மக்கள் பெரும்பாலும் வாங்குறாங்களையோ ஓரளவுக்கு அதை வாங்கி ஓட்டணும்னு ஆசைப்படுறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த பெரிய கார்களில் பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. பட் ஆனால் இப்போது அந்த சின்ன ஒரு பட்ஜெட்டில் விடும்போது அதில் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ அது ரெக்டிஃபை பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, கண்டிப்பாக இந்த BYD அந்த வண்டி சைனா கம்பெனி அவன் முழுக்க வந்து ஈவி வெஹிக்கிளில் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணணும் போட்டு இந்தியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி கொண்டு வந்து இறக்கி அடிக்கிறான். அந்த வெஹிக்கிள் வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது. ரெண்டாவது ஈவியில் அவனுக்கு வந்து நம்பர் 1 இருக்கானு. இந்தியன் மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா காரையும் விட அந்த ஈவியில் நம்பர் 1 அவன் தான் BYD தான் இருக்கிறான். அப்போ இந்த டொயோட்டா மாதிரியான காரில் வந்து டொயோட்டா வந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் காராக இருந்தாலும் சின்ன சைஸ் காராகட்டும் டொயோட்டா வந்து இந்தியன் ரோடுக்கு கண்டிஷன்ஸ்க்கு டொயோட்டா போடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா பல அரசியல்வாதியோடைய ட்ரேட்மார்க் காராக இனோவா ஆகிப்போச்சு. அடுத்து அந்த அரசியல்வாதியில் இன்னொரு பெரிய போஸ்டிங் தானே ஃபார்ச்சுனர் ஆகிப்போச்சு. எல்லாமே டொயோட்டா தான். அப்போ டொயோட்டாங்கிறது வந்து ஒரு பெரிய இந்தியன் மார்க்கெட்டை பொதுவாகவே நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கார் நிறுவனமாக இருந்தாலும் முதலில் அவன் வந்து டெஸ்ட் பண்ணுற மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட். சைனாவில் பண்ண மாட்டான். சைனாவில் என்னென்னா அவனே நிறைய கார் வச்சுருக்கான், அவனே நிறைய அதை காட்டிலும் சீப்பாக கொடுப்பான். அதனால என்ன வேணும்னா ஆல்ரெடி அதை கொண்டு போய் வச்சிங்கன்னா அதே மாதிரி அவன் போட்டுருவான். அதனால் உலகத்தில் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கார் மட்டும் கிடையாது, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அவர்கள் சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு இடம் வந்து இந்தியா. ஏன்னா பாப்புலேஷன்ஸ் கூடுதல், ஓரளவுக்கு மணி ஃப்ளோட்டிங் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ரொம்ப ஏழ்மையான நாடும் கிடையாது. அப்படிங்கும்போது எல்லா ப்ராடக்ட்டையும் கொண்டு தான் விற்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ கார் நிறுவனங்கள் எல்லாமே இந்த BYD சைனா கம்பெனியாக இருந்தாலும் கூட அவனுடைய டார்கெட் ஃபுல்லாகவே இந்தியாவுக்கு நோக்கி. இப்போ அந்த பதட்டத்தில் தான் பேசுகிறாரா? இல்லை, அதுவும் ஒரு சந்தேகம் இருக்குங்கிற. BYD வந்த பிறகு அவன் வந்து இங்கே வந்து வைடு வந்த பிறகு நிறையா வந்து ஈவியில் வந்து நம்பர் 1 இருக்கான். இப்போ BMW இருக்கட்டும், டொயோட்டாவில் ஒரு சில வருஷம் தான் ஈவி போட்டாங்க. அதுக்கு பிறகு ஈவி பெருசாக அவங்க இது பண்ணலாம், பெரிய கம்பெனியுமே இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்படிங்கும்போது அந்த வண்டியும் விலை அதிகமாக இருக்குது, அந்த காரோடைய விலையும் அதிகமாக இருக்குது, ரீசேல் வேல்யூவும் கிடையாது. இல்லை, இப்போ அந்த இடத்துல தான் சார் இப்போ ரீசேல் வேல்யூவும் கிடையாது, காரோட ரேட்டும் அதிகமாக இருக்குன்னும் போது. ஆனால் ஒரு ஈவி வெஹிக்கிளோட அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை விட நம்மளுடைய அந்த ஃபுல்லாக டேரிஃப் போட்டு தான் அந்த காரோட இது அதிகமாகுது அப்படின்றதையும் பார்க்குறோம். இன்னொரு சைடில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதுவும் கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இது என்ன கான்செப்ட் சார்? ஒரு பக்கம் பார்த்தா இது 40 லட்சம்ன்றாங்க, இன்னொரு பக்கம் ஈவி வெஹிக்கிளுக்கு மாறுங்கன்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, காலத்தின் கட்டாயம் தான் அது.
இப்போ நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம வந்து வேற ஒரு இதுக்கு போய்தான் ஆகணும். அப்போ இவி வெஹிக்கிள் வந்து ரேட் இவ்வளோ ஹையாக இருக்குல்ல சார்? இல்லை, அது காலம் தான் போக போக வரும். இப்போ நீங்கள் முந்தைக்கு டிவி வாங்கியிருப்போம், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும். அப்போ டிவியினுடைய விலை பயங்கர விலையாக இருந்துச்சு. அப்புறம் கலர் டிவி ஒரு பெரிய விலை. இன்னைக்கு டிவியினுடைய விலை இங்கே என்ன விற்கிது? 10,000 ரூபாய் கூட நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து காலம் போக போக காம்படிஷன் அதிகமாக அவன் போட்டி போட்டுட்டு விற்பான். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விடணும். இவி மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு பைடு மாதிரி இன்னொருத்தர் கொண்டு இறக்குனீங்கன்னா, பைடு சைனா கம்பெனிக்காரன் கொரியாவில் வந்து ஒருத்தர் கொண்டு இறக்கி விட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் வந்து நான் அதை காட்டில் 50,000 கம்மி பண்ணி தரமா. சாம்சங் மாதிரி. இப்போ கம்பெனியோடைய மோட்டிவேஷன் ஆக நமக்கு வந்து அதிகமாக பெனிஃபிட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும் கன்சியூமருக்கு. இப்போ அதுதான் நடக்க போகுது. இப்போ என்னன்னா இந்திய மக்கள் விரும்புவாங்களா சார் இந்த? ஏன்னா இப்போ பெட்ரோல் டீசலுங்கிறது இப்போ லாங் டிரைவ் போகிறதுக்கு ரொம்ப நம்பகமாக இருக்கிறதுக்கு ஒரு தெருமுனையில் இருக்க ஒரு மெக்கானிக் ஷாப்பில் நம்ம வண்டியை காமிச்சிட்டு போயிடலாம். ஆனால் இவி வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது எப்படி வந்து லாங் ரொம்ப நீங்கள் சொல்கிற அந்த எல்லா ப்ராசஸும் வந்து முடியறதுக்கு வந்து ரொம்ப லாங் டைம் எடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் எல்லா இடங்களையும் போகிற இடங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி அதுக்கு சார்ஜ் ஸ்டேஷன் இருக்கணும், பவர் சார்ஜ் ஸ்டேஷன் இருக்கணும், அந்த இவி வெஹிக்கிள்ஸ் சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் ஆட்கள் இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து இந்த கட்டமைப்பெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகும். அப்போது அந்த நேரங்கள் என்ன இவி வெஹிக்கிளும் பெட்ரோல் வெஹிக்கிளும் டீசல் வெஹிக்கிள் ஒரே விலைக்கு வந்துடும். நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அந்த ஒரு நிலைமை வர்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 15 வருஷம் ஆனால் தான் இந்த கட்டமைப்புலாம் செட் ஆகும். நீங்கள் இங்கேருந்து நேரம் இங்கேருந்து திருச்சி போகிறீங்க, திருச்சி போகிறதுலேயே ஒரு 10 இடத்துல பவர் சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா ஓகே, அங்கே ஒரு 10 மெக்கானிக்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 10-15 வருஷம் ஆகும். அதற்கு பிறகு தான் அந்த ரீவேல்யூவே நம்ம யோசிக்க முடியும். இப்போ வாங்குற எல்லா வெஹிக்கிளுமே வந்து இப்போ பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 வண்டி வச்சுருக்காங்கன்னா ஒரு வண்டி ஈவி வச்சுக்கிறோம்பா, ஆசைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கூட வச்சுருக்காங்க, எல்லாருமே வச்சுருக்காங்க. இப்போ நம்மளை மாதிரி முதல் முறையாக ஒரு கார் ஒன்று ஆசைப்பட்டு வாங்குற கார் வந்து இவி வந்து சரியாக இருக்காதுங்கிறது தான் பலருடைய அட்வைஸாக இருக்குது. கண்டிப்பாக நான் அதில் தான் கேட்க வந்தேன். இப்போ பட்ஜெட் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ, அது மிஞ்சி கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்விஃப்ட் வாங்குறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஸ்விஃப்ட் வாங்கிட்டா ஒரு பெரிய விஷயன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க இவி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, விஷயம் தெரிஞ்சவங்க இவி ஃபஸ்ட்டு வாங்கக்கூடிய கார் இவி வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ரீவேல்யூ கிடையாது, ரெண்டாவது நமக்கு சர்வீஸ் அதிகமாக கிடையாது, சர்வீஸ் பவர் ஸ்டேஷன் கிடையாது அதிகமாக. அப்படிங்கும்போது 4 கார் வச்சுருக்கவங்க ஒரு இவி வாங்கிக்கலாம். வாழ்க்கையில் முதல்ல கார் வாங்குறவங்க இவி வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது இல்லை, இப்போ ஒன்றிய அரசு கூட நிறையா நாம்ஸ்லாம் போடுறாங்க. ஒரு காருக்கு இவ்வளோ காலம் தான், அதுக்கப்புறம் வந்து ஸ்கிராப்பில் போடணும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுலேருந்து இதுக்கு மாறிடுவோன்ட்டு சவே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் அந்த கார் முதல்ல அந்த புதுசாக கார் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவாங்க, கை பல்லட்டும் அப்படின்னு. அதற்கு பிறகு தான் ஒரு நல்ல கார் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் எடுத்தவொடனே ஒரு புது கார் வாங்குறவங்கன்னா இவி முதல்ல ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் கியர் தான். அது எல்லாமே நீங்கள் 2 வீலர் ஓட்டிட்டு போகிற மாதிரி போயிடலாம். ஸ்பீடும் நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து அந்த இவி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கும் நீங்கள் முதல்ல ட்ரெயின் எடுக்கணும். ரெண்டாவது உங்கள்ட்ட ஃபினான்ஷியலாக வெல்டுவாக இருக்கணும். நீங்கள் ரீவேல்யூ போனாலும் பரவாயில்லங்கிற மைண்டுக்கு வரணும். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டான சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கணும். இத்தனையும் பார்த்துட்டு ஒருத்தர் கார் வாங்குறாருன்னு வச்சுங்க, அவர் ஈவிக்கு போக மாட்டார். இத்தனையும் பார்த்துட்டு ஒருத்தர் கார் வாங்க போகிறாங்கன்னா ஈவிக்கு போக மாட்டார். இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம் சார், லோ பட்ஜெட்டில் ஸ்கூட்டர்ஸ் வாங்குறாங்க, பைக்ஸ் வாங்குறாங்க, ஈவியில் வாங்குறாங்க. அதில் யூஸ் பண்ண பேட்டரி தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு பேட்டரி போச்சுன்னா இன்னொரு பேட்டரி மாற்றுறதுக்கு நான் 50,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம ஒரு இன்ஜின் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம மேக்ஸிமம் போனால் ஒரு 5,000-6,000 ரூபாயில் கூட சரி பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இன்ஜின் ஜாமியாக இருந்துச்சு 5,000 சரி பண்ணலாம், 5,000 சரி பண்ணலாம். பட் இப்படி இவ்வளோ பெருசு நம்ம எப்படி சார் வாங்க? இல்லை, அதில் மெயினான பார்ட்ஸே வந்து பேட்டரி தான். எஸ், அது போச்சுன்னா அந்த வண்டி ஆல்மோஸ்ட் அது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். அப்படிங்கும் போது அதுக்கு வந்து ஒன்றும் லைஃப்க்கு இல்லை. இப்போ நம்ம எல்லா 2 வீலர்லேயும் ஒரு சின்ன பேட்டரி இருக்குது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் 2 வருஷத்துலேயே போயிடுது. 5 வருஷம் போது 2 வருஷம் வருது. ஒரு முழு வண்டியுமே நீங்கள் அதில் தான் ஓட்டணும்னா எப்படி தாங்கும்? இப்போ நார்மலாக நம்ம லைட் போடுறதுக்கோ கியர் இது போடுறதுக்கோ நம்ம அந்த பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அதுவே 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே அந்த பேட்டரி போயிடுது. அப்படி மாற்ற வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த வண்டி ஃபுல்லாகவே அந்த பேட்டரியில் தான் ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்றப்ப அதனுடைய கெப்பாசிட்டி ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு பேட்டரிஸ் நம்மகிட்ட இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் வரும். ஆனால் காலத்தின் தேவை வந்து நீ கண்டிப்பாக ஈவிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போதைக்கு ஈவி எப்படி இருக்குங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, அது போக போக இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. இப்போ ஃபோனை ஸ்லிம் ஆக்கணும்னு சொல்லி லித்தியம் அயன் பேட்டரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி பேட்டரிஸ் இதுலேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பேட்டரியை மட்டும் காரணம் காட்டி ஒரு 30,000 ரூபாய் அதிகமாக கேட்குறது சரியா சார்? அது எப்படி? இல்லை, மார்க்கெட்டில் ஒன்றும் வந்து அது மாதிரியான ப்ராடக்ட் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போ அது டிமாண்ட் இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தம் போட்டாங்கன்னா டிமாண்ட் கம்மியாயிடும். இப்போ அதுதான், இப்போ நம்ம சைனா ஃபோன் முதல்ல 7,000-8,000 போட்டுட்டு இருந்தானுங்க. இப்போ சைனா ஃபோனுங்கிறதே இல்லை. இப்போ எல்லாமே சைனா ஃபோன், எல்லாரும் சைனா ஃபோன் தான். ஆனால் வாங்கும்போது நம்ம ஏதோ பிராண்டுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான்
இப்போ முதல்ல ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் வர்றப்போ அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ரேட் அதிகமாக இருக்கும். அது காம்படிஷன் வந்து 5000 நம்ம போடுறோமா, ஒருத்தர் 4000 ஒருத்தன் போடுறோம். நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தன் பார்த்தா தயார் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, 3000 போடுவோம். காம்படிஷன் அதிகமாக ரேட் குறைஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிள் இவ்வளோ தான். இதை பெருசாக யோசிக்க வேணாம். ஈவிங்கிறது காலத்தின் தேவை, காலத்தின் கட்டாயம். பட் ஆனால் அது வந்து அது கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு சில கட்டமைப்புகள் தேவை, நமக்கு ஒரு டைம் தேவை, அந்த டைம் எடுக்கும். ஓகே, கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.